அவ்வளோ நல்லா இருக்கு. ஆனா, இவன் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்கான், பல பெண்களோட பழக்கம். அதெல்லாம் வீடியோ ஃபோன்ல வச்சிருந்திருக்கான். பெரிய இது அ இது பண்ணி சேர்த்து வச்சிருப்பான் போல இருக்கு ஃபோன்ல. அத பார்த்த உடனே அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சு. அந்த பொண்ணுக்கு 3 வயசுல ஒரு புள்ள. ஒரு பொண்ணு, குட்டி பொண்ணு. அந்த 3 வயசு பிள்ளை என்ன பாவம் பண்ணுச்சு? அது அந்த 3 வயசு பிள்ளைன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அப்பதான் அது சொந்தமா சிந்திச்சு ஏதாவது பேச ஆரம்பிக்கும். எனக்கு வந்து முதல்ல ஒரு பொண்ணு இல்ல. பொண்ணு பிறந்துச்சுல, அந்த பொண்ணு 3 வயசுல தான் அது அதுவே சொந்தமா யோசிக்கும். சொந்தமா யோசிச்சு புதுசு 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 புதுசா பேசும். அந்த வயசுல போயிட்டு அம்மா இறந்து போனா எவ்வளோ கஷ்டமா இருக்கும். நம்ம ஊர் மாதிரி ஒரு கொடூரமான உலகம் எதுவுமே கிடையாது. இங்கெல்லாம் அப்படி யாரும் இவ்வளோ சின்ன பிள்ளைலாம் விட்டுட்டு சாக மாட்டாங்க. அது தன்னை அன்பு செய்யாத ஒரு ஒரு ஆணுக்காக. இந்த உலகத்துல ஆம்பளையே கிடையாதே! நம்மள அன்பு செய்யாத ஒருத்தருக்காக போய் தற்கொலை பண்ணிக்கலாமா? அவன் தான் உன்ன ஒரு 10 பொம்பளைங்களோட பழகுறான். உன்ன ஒரு ஆளாவே மதிக்கல. அப்ப நீ மதிக்கலன்னா நம்மளும் மதிக்காம விட்டுட்டு போயிரணும். அந்த பிள்ளைக்கு அம்மா வேணாமா? அந்த அந்த இறந்து போன பிள்ளையோட அந்த மகளோட அம்மாவ பார்த்தா, ஐயோ கடவுளே! 70 வயசுக்கு மேல இருக்கும். அ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நீயா நானா ப்ரோகிராம் பார்த்துருக்கீங்களா? இந்த அம்மா அப்பாவெல்லாம் வெளுக்கணுன்றேன் நான். ஆ 50 பவுன் போட்டேன்றாங்க. எவ்வளவோ காசு நகை போட்டு கல்யாணம் பண்ணி குடுத்தோம். அவ்வளோ சீர் செஞ்சோம். இப்படியா, அப்படியான்றானுங்க. ஆனா, ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு டாக்டர்ட்ட போறது கிடையாது. நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த அம்மா, அப்பா எவ்வளோ பாவம்ன்ட்டு. ஆனா, பிள்ளைங்கலாம் பார்த்தா நடிகை மாரி இருக்குது. இன்னும் 2வது விஷயம். பல் டாக்டர்ட்ட ஒழுங்கா போறது கிடையாது. இந்த பல்லு இங்க ஓட்டை இருக்கு. சிரிச்சா பல்லு இங்க ஓட்டையா தெரியுது. அந்த காலியா இருக்கு அந்த இடம். ஆனாலும் பிள்ளைக்கு நெறைய நகை போட்டு கல்யாணம் பண்ணி குடுத்துருக்காங்க. இந்த கொடும ஆகுமா? இந்த கொடும ஆகுமா? இந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கூட அம்மா, அப்பாவெல்லாம் பார்த்தா அப்படியே பஞ்ச பராரி மாதிரி இருக்காங்க. ஆனா பிள்ளைங்கலாம் பார்த்தா நடிகை மாரி இருக்கு. கொஞ்சம் கூட அந்த பிள்ளைகளுக்கு மனசாட்சியே கிடையாது. அப்ப எனக்கு பாருங்க 3 சிசேரியன். எனக்கு சிசேரியன் பண்ணுனப்ப நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா, மினுக்கு, மினுக்கு, மினுக்குன்னு முதுகுல கரெக்ட்டா இதுக்கு நேர் பின்னாடி அந்த ஊசி போட்டது வலியோ வலி. இப்பவே எனக்கு வலிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அது எப்போ குழந்தை பிறந்ததுலேருந்து வலிக்குது. அதுக்கு எக்ஸர்சைஸ்லாம் அது இதுன்னு சொன்னாலும் அது ஒண்ணும் ஒர்க் அவுட் ஆவல. அதெல்லாம் நினச்சுக்கிட்டே இருக்க முடியாது. நைட்ல மட்டும் தான் லைட்டா அந்த வலி தெரியும். பகல்லலாம் மறந்து போயிடும். வேலை ஞாபகத்துல. இப்போ ஒரு 50 வயசு ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த பிள்ளைங்களுக்கு சோத்த வடிச்சு கொட்டி, துணி வாங்கி குடுத்து, நகை வாங்கி குடுத்து, இதுகள படிக்க வச்சு, கல்யாணம் பண்ணி குடுத்து, அப்படா இப்படி உட்காந்து அடுத்து அடுத்து வளகாப்பு, பிரசவம், பிள்ளைங்க, பேர பிள்ளைங்கள பார்த்துக்கிட்டு நிம்மதியா உட்காந்துருக்க வேண்டிய வயசுல, இந்த இந்த கொடுமைக்கார பயவுள்ள என்ன பண்ணுது, அப்ப போய் செத்து போகுது. எப்படி பேர பிள்ளைங்கள நம்மள பார்த்துக்க சொல்லிட்டு. என்ன கொடுமையா இருக்கு பாருங்க.